எங்கள் மக்கள் நலன் காப்ப அழைப்பினை கேட்டு இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அதிதிகளுக்கும் முன்னால் இருக்கும் எங்கள் உடப்பிறந்த சகோதரங்கள் அனைவருக்கும் சிறுவர்கள் பெரியோர்கள் தாய்மார் பெற்றோர்கள் எல்லோருக்கும் முதற்கனை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் மக்கள் நலன் காப்பகம் என்பது சும்மா மக்கள் நலன் காப்பகம் என்று சொல்வதற்கே ஒரு உருத்தானது ஒரு நிறுவனமாகும். என்னவென்றால் இப்போ இங்கு பார்த்தீங்கன்னால் இதுகளெல்லாம் இந்த சிறிய சிறிய ஃபோட்டோக்கள் போட்டிருக்கின்றது. இது ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோக்களை தான் இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். உண்மையாக எங்கள் சேவை என்பது மிகவும் 8 மாவட்டங்களிலும் மிகவும் நேர்மையாயும் நேர்த்தியாயும் எங்கள் 8 மாவட்டத்துக்கு உரிய இணைப்பாளர்கள் மிகவும் ஒவ்வொரு அதாவது எப்படி நிலையில் இருக்கிறார்கள், எப்படி கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அவங்களை இனம் கண்டு அவர்களிடம் போய் இந்த உதவி திட்டத்தை கொடுக்கும் போது மிகவும் பயனடைகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் ஏனைய நிறுவனங்கள் எத்தனையோ பேரோடு வருகின்றது. இந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் 8வது ஆண்டில் காலை பதித்திருக்கின்றோம். அதாவது இந்த புதுக்குடியிருப்பு மண்டபத்தில் தான் இந்த மக்கள் நலன் காப்பகம் உருவாகினது. ஆரம்பத்தில் பல மாவட்டங்களில் இருந்து 2-3 பஸ்கள் போட்டு மக்களை கொண்டு வந்து குமைத்து இந்த எங்களோட உதயாக்கா மிகவும் நேர்த்தியாக இந்த மக்கள் நலன் காப்பகத்தை உருவாக்கினார். அதே போல் இன்றைக்கும் நாங்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நாங்கள் இந்த நிறுவனத்தை முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைமை வழிகாட்டியாக இருக்கின்றபடியாக தான் நாங்கள் இன்றைக்கு பயணித்து கொண்டு இருக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் ஒவ்வொரு அதாவது வறுமையில் கோட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், தாய்மார்கள், பிள்ளைகள், அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் மிகவும் கஷ்ட நிலையில் இருக்கும் போது அவங்களுக்கு கல்வி உதவிகள், அவங்களுக்கு துவைக்கிற வண்டிகளை வாங்கி கொடுக்கிறது, அவங்களுக்கு புத்தக பேக்குகளை வாங்கி கொடுக்கிறது, அப்படி கல்வி உதவிகள். அதே நேரம் அவங்களை இனம் கண்டு இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திலேயும் நாங்கள் ஒவ்வொரு கிராமம் அதாவது ஜிஎஸோட கதைக்கு ஜிஎஸ் சொல்லுவார், எங்களுக்கு இந்த கிராமத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கு, இவங்களை கொஞ்சம் பாருங்க என்று அவங்க சொன்னால் நாங்கள் அவங்களோட ஒத்துழைத்து ஜிஎஸ் மாறுற அறிவை கேட்டு தான் நாங்கள் பயணிக்கின்றோம். அதே போல் எந்த ஒரு தடங்களும் வராமல் எங்களுக்கு சில கட்டங்களில் சிஐடி கூட எங்களை வல்காரமாக இப்போ நாங்கள் இந்த ஐசிஐ கூட இப்போ எங்களை இணைப்பாளர் அதாவது எங்களுடைய அக்கா இந்த ஐசிஐ கூட அரசாங்கத்தோட எங்களோட நிறுவனத்தை பதிவு செய்து இந்த ஐசிஐ கூட பெற்று தந்திருக்கிறோம். இந்த கொரோனா நேரத்தில் கூட நாங்கள் இந்த கேவி போட்டிருந்த டைமில் கூட ஒவ்வொரு பால்மா இல்லாமல் கத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் கொண்டு போய் எங்களோட ஐசியை காட்டி நாங்கள் பயணித்து ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் பால்மா கொடுத்துருக்குறோம். அப்போ அப்படியான ஒரு எங்களோட நிறுவனத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நாங்கள் நிறைய இந்த 8 ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் நிறைய உதவி திட்டங்களை மக்களுக்கு சென்றிருக்கிறாங்க. குடிசையில் இருந்தவங்களுக்கு தற்காலிக வீட்டை போட்டு கொடுத்துருக்குறோம். அதே நேரம் தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள், கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு என்று அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய உதவி திட்டங்களை எங்களோட நிறுவனமாக செய்து கொண்டு வருது. அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த மக்கள் நலன் காப்பகம் உருவானதுக்கு இது எங்களுக்கு 5வது ஆஃபீஸ், அதாவது எங்களோட தலைமை ஆஃபீஸ் 5வது இடத்துல மாற்றப்பட்டிருக்கு. ஏனென்றால் நாங்கள் இவ்வளோ நாளும் வாடகைகளுக்கு அங்கே கண்டு இருந்து நாங்க இன்றைக்கு எங்களுக்கு முழுமையாக இந்த அதாவது எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஆஃபீஸை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். அதுக்காக எங்களோட தலைமை
வந்து சரியாக உறுதியாக இருக்கிறபடியாக நாங்கள் இன்னைக்கு கலைந்து செல்லாமல் எல்லாரும் ஒற்று நின்று மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற உறுதியோட இங்கே இருக்கிற 8 மாவட்ட இணைப்பாளர் கூட எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு சலுகையும் இல்லாமல் தான் இந்த மக்களுக்கு இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாய் காசு அக்காவால் கொடுக்கப்படும். எரிபொருள் செலவுக்கோ அல்லது ஏதோ ஒரு வேலை திட்டத்துக்கு அவங்களுக்கு செலவுக்காக இந்த போன் கார்டு வாங்குறதுக்கோ அதுக்கு வந்து ஒரு 5000 காசு தான் கொடுக்கப்படும். ஆனால் அவங்க அந்த வேலையை வந்து சரியாக 8 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் 10-12 பேருக்கு உரிய மாதிரி நிர்வாகங்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் நாங்கள் மக்களை வந்து திரட்டி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இப்போ ஒரு செய்தியை சொல்லுவாங்க, ரைட் இந்த அம்மா வந்து காலம் அடைஞ்சிட்டாவோ, இந்த அம்மாவுக்கு வந்து உண்மையாக பிள்ளைகள உதவி இல்லை, ஒரு வந்து சொந்தம் இல்லை என்றால் அந்த அந்த ஒடியை கூட நாங்கள் போய் எடுத்து அடக்கம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் சில வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு உண்மையாக இங்கே இருக்கிற கொடையாளிமாரும் மக்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த சமூகங்கள் வந்து எங்களுக்கு எங்களோட சரியான வேலை திட்டங்களை கண்டு எங்களுக்கு நிறைய உதவிகளை தந்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் இன்னும் எங்களுக்கு காணாது. நாங்கள் வந்து பழைய நிறுவனமாக இன்னும் வந்து எங்களை மேம்படுத்தி கொண்டு போகிறோம்னா நாங்கள் இப்போ குடிநீர் இல்லாதவர்களுக்கு குடிநீர் அந்த ஒழுங்குகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மாவட்டம் இப்போ 8 மாவட்டத்தில் இருக்கிறது. நாங்கள் இப்போ இருக்க இனம் மதம் என்று எல்லா இடங்களும் எங்களோட நிறுவனம் ஆட்சி புரிகிறதுக்கு நாங்கள் சில வேலை வாய்ப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் கேட்டு நிற்பது என்னவென்றால் எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற புலம்பெயர்ந்த சமூகங்கள் இங்கு இருக்கிற பெரிய வர்த்தகர்மார்கள் வந்து எங்களோட நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கு இந்த இல்லாத ஏழைகளுக்கு நாங்கள் ஒரு நேரம் அதாவது சமைத்த உணவை கொடுத்தால் கூட அது அழுத்தங்கள் வரக்கூட இப்போ சரியான அழுத்தங்கள் வரக்கூட நாங்கள் சில பாடசாலைகளில் போய் சமைத்த உணவை கூட கொண்டு போய் கொடுத்து அந்த மக்களை சில நிவர்த்தியாகி இருக்கணும். அப்போ அப்படியான உதவிகளை செய்வதற்கு எங்களுக்கு எல்லா வெளியில இருக்கிற அதாவது புலம்பெயர்ந்த சமூகங்கள் வந்து உதவியை மேலும் மேலும் எங்களை மக்கள் நலன் காப்பதற்கு அதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு, அதே நேரம் இங்கு உள்ள பெரிய கொடையாளிமாரும் எங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் உதவி செய்யணும் என்று கேட்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.